ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவோடு கூட பேசும் வாருங்கள் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த இரவு முழுதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய நாளை தேவன் தந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். நம்ம பலவீனத்திலிருந்து கர்த்தர் பலனாக இருந்தார், காரியங்களை வாய்க்க பண்ணினார், அற்புதங்களை செய்தார், இரவு முழுதும் நல்ல நித்திரையை தந்தார். இந்த அதிகாலையில் எழும்பி தொடர்ச்சியாக இந்த உலக வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் கடந்து போவதுக்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அப்போ இந்த நாளை நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமானால் இந்த நாளின் இறுதி வரை அவர் பிரசனம் தொடர்ந்து நம்மளோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. எப்போதும் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்போதும் தேவனுடைய பிரசனத்திலேயே நாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கும் போது நிச்சயமாகவே தீமை நம்மை மேற்கொள்ளாமல் நாம் தீமையை மேற்கொண்டு வாழ்வதற்கு அவரே நமக்கு உதவி செய்வதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் தெளிவான பாதையிலே நம்மை வழிநடத்துவார். சத்துருவின் எல்லா தந்திரங்களுக்கும் சாத்தானின் எல்லா கிரியைகளுக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளில் தொடர்ந்து முன்னேறி கடந்து வர இரக்கம் பாராட்டி வழிநடத்தி பாதுகாப்பதற்கு அவர் ஒருவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே தேவன் இந்த நாள் வரை நம்மை நடத்தி வந்தபடியால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை பலப்படுத்தி அவர்தான் பாதுகாத்திருக்கிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் எப்போதும் செழிப்பான் என்பதாக வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறார். அவரை தேவனை நம்பி வாழ 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 ஆண்டவர் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதைகளிலே நம்மை வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 20ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, Some trust in chariots and some in horses, but we trust in the name of the Lord our God. அடுத்த வசனம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், They collapse and fall, but we rise and stand upright என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7-8 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, சிலர் குதிரைகளை நம்புகிறார்கள், சிலர் ரதங்களை நம்புகிறார்கள். நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிறோம். குதிரைகளையும் ரதங்களையும் நம்பினவர்கள் விழுந்து போனார்கள், கர்த்தரை நம்பின நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குதிரைகள் ரதங்கள் என்று சொல்லும் போது பலத்தையும் குறிக்கிறது, வேகத்தையும் குறிக்கிறது. அவைகளை நம்பி இந்த உலக வாழ்க்கையில் ஓடக்கூடிய எத்தனையோ ஜனங்கள் உண்டு. மனுஷர்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள், திறமையின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள், அழகின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள், ஞானத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள், பணத்தின் மீது, பொருள் மீது, தெரிந்த ஆட்கள் மீது நம்பிக்கை வைத்து வாழக்கூடியவர்களை இந்த நாட்களில் பிரத்யேகமாய் ஏராளமானவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அவைகளெல்லாம் ஒழிந்து போகும். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் நிமிர்ந்து நிற்பான் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையை மனிதன் பார்க்குவதில்லை, தேவன் பார்க்க வேண்டும். அவருக்கு முன்பதாய் உங்களுடைய நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டால் நிச்சயமாய் தீமைக்கெல்லாம் விலகி காத்து அற்புதமான பாதையில் அவரே நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர்தான் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் தேவனோடு இணைந்து வாழ, தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது எல்லா தீமைக்கும் எல்லா சத்துருவின் தந்திரங்களுக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே அவர் நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். அவருக்கு ஏற்றபடி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒப்புக்கொடுங்கள். இந்த உலக காரியத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இல்லாமல் தேவனை நம்ப, இயேசுவை நம்பி அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு பின்பற்ற நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் உபதேசத்தை கை கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி ஒரு 10 நிமிடத்தில் உங்களோடு கூட பேசி ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து விட்டு ஜெபித்து விடலாம். இதை மாத்திரம் பார்ப்பதினால மாத்திரம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீர்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வசனத்தை வாசித்து இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகள் ஏராளமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது பிரத்யேகமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் அவர் மலையின் மீது ஏறி பேசப்பட்ட பிரசங்கம் அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை உலகத்தில் உள்ள நிறைய தலைவர்கள் அந்த 3 அதிகாரத்தை வாசித்து பிரமித்தவர்கள் ஏராளமானவர்கள் உண்டு. அவர்கள் வெளியிட்ட புத்தகங்களிலும் இந்த பகுதியை குறித்து அவர்கள் எழுதி வைத்திருக்கிறதை நாம் இந்த நாட்களிலே சரித்திரத்தின் வழியாய்
தெரிந்து கொள்ள முடிகிறது. அவங்க வாழ்க்கையெல்லாம் கூட இம்பேக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சில காரியங்களை இயேசு அந்த இடத்துல பேசியிருக்கிறதை, அவர் உண்மை பேசியிருக்கிறதை நாம் வாசித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறபடியெல்லாம் நடக்க கவனமாக இருக்கும்போது நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் செய்கிற காரியங்களை அவர் வாய்க்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அந்த வசனங்களை வாசித்த பிறகு நாம் தீமையான வழியில் போவதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வசனங்களை வாசித்த பிறகு தீமையான காரியங்களை சிந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சாத்தான் பலவிதமான இச்சைகளும் உலகத்தின் காரியங்களும் நமக்கு விரோதமாக பல முறையில் தொடர்ச்சியாய் வீசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் தாண்டி முன்னேறி ஜெயித்தவர்களாய் முன்னேறி கடந்து போவதற்கு இந்த வசனம் என்ற பட்டயம் நம்மோடு கூட இருக்கபடியால் எல்லாவற்றையும் சுக்கு நூலாக்கி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். அப்போது கடந்த நாளெல்லாம் காத்து இந்த புதிய நாளை தந்திருக்கிறாரா? இந்த புதிய நாளிலே நாம் நம்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவரையே நம்புவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது இன்னைக்கு நாம் செய்ய போகிற எல்லா காரியத்தையும் அவரே வாய்க்க செய்து ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். சங்கீதங்கள் எல்லாம் ஏதோ ஒரு கதை போல எழுதின விஷயங்கள் அல்ல, அவங்க அனுபவங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகையால் தான் அனுபவத்தில் சொல்லுகிறார்கள், குதிரையை நம்பியும் பிரயோஜனம் இல்லை, ரதத்தை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. குதிரை வேகத்தை குறிக்கும், ரதம் அவர்களுடைய பாதுகாப்பு, அவங்க பிரயாணத்தை குறிக்கும். அப்போ இவைகள் எல்லாம் நமக்கு பிரயோஜனம் அல்ல. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, கர்த்தரை நம்பினோம் ஆகையால் நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். அதை நம்பினவர்கள் விழுந்து போனார்கள். எகிப்து தேசத்தில் கூட இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்போது குதிரையையும் ரதத்தையும் நம்பி வந்தவர்கள் அந்த தண்ணீரோடு கூடவே அவங்க வாழ்க்கை முடிந்ததாக நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கர்த்தரை நம்பினவர்களுக்கு வழி உண்டாயிற்று. அந்த வழியின் வழியாய் அவர்கள் நடந்து அக்கறைப்பட்டு அவர்கள் தேவனோடு கூட பிரயாணப்பட்டார்கள் என்பதாக வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நடுவில் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால இஸ்ரவேலிலிருந்து புறப்பட்டவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வனாந்தரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் தேவனுடைய மகிமையை கண்டு சிறு வயது முதல் கொண்டே தேவனை பற்றி கொண்டபடியால் அவர்கள் அனைவரும் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ, எகிப்திலிருந்து புறப்பட்ட யோசுவாவின் குடும்பமும் காலேபின் குடும்பமும் எல்லாருமே கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமானால் தேவனோடு கூட பிரயாணப்படுவோம், அவரையே நம்பி இருக்கவும் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிற மனுஷன் ஈவிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்று பல வசனங்கள் நம்ம கண்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனை நம்புங்கள், தேவனோடு கூட பிரயாணப்படுங்கள். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஜெயம் கொடுத்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். வியாதியில் கஷ்டப்பட்டிருந்தாலும் விடுதலை கொடுத்துருவார். பண போராட்டத்தில் கஷ்டப்பட்டிருந்தாலும் தப்பி செல்ல வழி செய்வார். அதன் சம்பாதிக்க கர்த்தர் உதவி செய்வார். கடன் பாரங்களை நீங்க கர்த்தர் ஞானத்தை தருவார். குடும்ப பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து சமாதானத்தை தேவன் கொண்டு வருவார். அவரோடு இணைந்து வாழ ஒப்பு கொடுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவை, இந்த காலை நேரத்தில் உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நீர் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீரே பலப்படுத்தி பொறுப்பெடுத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இப்போது இது நிகழ்ச்சியோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் அப்படி நன்மைகளை விளங்க பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன். நாங்கள் குதிரைகளையும் ரதங்களையும் நம்பவில்லை, உம்மையே நம்புகிறோம் என்பதை அவர்கள் ஆணித்தரமாய் நம்பி உம்மையே பின்பற்றுவதற்கு ஆவியானவர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் அப்படி உமக்கு ஒப்பு கொடுக்கிறபடியால் அவங்க குடும்ப சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையின் சூழ்நிலைகள், ஆண்டவரே வேலை ஸ்தலத்தின் காரியங்கள், கல்வியின் காரியங்கள், திருமண காரியங்கள், கடன் பாரங்கள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி தீமையான காரியங்கள் எல்லாம் விட்டு கர்த்தர் விலகி காத்து அற்புதமான பாதைகளிலே உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இந்த நாள் முழுவதும் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீரே பிரசன்னராக இருந்து நீரே வழிநடத்துங்க. சமாதானமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் இவர்களை மூடி மறைக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் கூடியிருந்து வழிநடத்துங்க. உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்குறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் தேவனோடு பிரயாணப்படுங்க. கர்த்தருக்காக காத்திருங்க. அவரை மாத்திரம் நம்பிடுங்க. நம்ம பலத்தையோ அழகையோ இல்லை உலகத்தில் இருக்கிற பொருட்களையோ பணத்தையோ நம்பி பிரயோஜனம் இல்லை. எல்லாம் நம்மளை கை கொடுத்துரும். ஆனால் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் எந்த நிலையிலும் நம்மோடு நிலைத்திருப்பார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஜெயம் பெற்று வாழுங்கள். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்கள் கிட்டேருந்து விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.